தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக கூட்டணியிலிருந்து விலகினார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்தவர் ஜி.கே. வாசன், தமிழ் மாநில காங்கிரஸ். 12 ஆண்டுகளுக்கு முன்பாக காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியை இழந்த பொழுது ஜி.கே. வாசன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கினார். அவருக்கு அரசியல் சாணக்கியம் இல்லாததால் அந்த கட்சியிலிருந்து பலரும் விலகிவிட்டனர். அந்த கட்சி ஆரம்பித்த போது இருந்த தொண்டர்களில் தற்பொழுது 10% தொண்டர்கள் கூட கிடையாது. அந்த கட்சிக்கென்று ஒரு 0.5% வாக்கு வங்கி கூட கிடையாது. பாஜகவோடு இணைந்து பயணித்தது. சட்டசபை, பாராளுமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் படுதோல்வி அடைந்தது. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் கூட அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. இந்த சூழ்நிலையில் இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. கூட்டணியில் இருந்தால் கட்சி வளர்ச்சியடையவில்லை, கட்சி குறையத்தான் போகிறது. ஆகவே கூட்டணியிலிருந்து வெளியேறுவது என தமிழ் மாநில காங்கிரஸ் முடிவு செய்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியது நட்பு சக்தியாகவே வெளியேறுகிறோம் என அறிவித்துள்ளது. தேர்தலின் போது மட்டும்தான் கூட்டணி, மற்ற நேரங்களில் கூட்டணி இல்லை என்று தடாலடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஜி.கே. வாசன். வருகிற உள்ளாட்சி தேர்தலின் பொழுது யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று அறிவித்துள்ளார். தற்போது பாஜக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக அறிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கென்று எந்த ஒரு வாக்கு வங்கியும் கிடையாது. மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளார்கள், மாநில பொறுப்பாளர்கள் உள்ளார்கள். அந்த கட்சிக்கென்று தனி அடையாளம் எதுவுமே கிடையாது, தனி வாக்கு வங்கி கிடையாது, தனி சின்னம் கிடையாது, தனி கொடியும் கூட கிடையாது என்று சொல்லலாம். தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கட்சி நடத்த வேண்டும் என்பதற்காக நடத்துகின்றார். அவர் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து விடுவது நல்லது அல்லது காங்கிரஸ் கட்சியோடு இணைத்து விடுவது நல்லது. அவர் வீராப்புக்காக கட்சி நடத்துகிறார் என்றே சொல்லலாம். தற்பொழுது கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டார். உள்ளாட்சி தேர்தலின் பொழுது அவரை கூட்டணியில் யார் சேர்க்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.